பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். தம்மை நம்பினவர்களை அவர் ஒரு நாள் கைவிடுவதில்லை. இந்த பூமியில நான் உங்களை திக்கற்றகளாக விடேன், உலகத்தின் முடிவிருந்தும் சதாக்காலம் நான் உங்களோடு இருப்பேன். பல அற்புதமான வாக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். இதில் ஒரு முக்கியமான வாக்கு என்னவென்றால் அவருடைய பெயரே நமக்கு தருகிறார். யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ, அவரை விசுவாசிக்கிறாங்களோ, அவர் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி ஒரு அதிகாரம். பாருங்க, ஒரு பாவிகள், உலகத்தை நேசிக்கிறவர்கள், தேவன் இல்லாதவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், எல்லாவித தீய பழக்கத்துக்குரியவர்கள், உலகத்திலேயே மனிதர்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூட தகுதியற்றவர்களாக நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை தருகிறார். என்னன்னு தெரியுமா? யோவான் 3:16 வாசிக்கும் 3:18 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்திரலி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அப்ப தேவ மக்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் வெற்றியும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி ஒருவனும் கடந்து வரக்கூடாத நம்முடைய வாழ்விலே, அறிவிக்கக்கூடிய வாழ்விலே அவர் நம்ம கடந்து வருகிறார். நீங்க நல்ல சமாரியன் கதை படிச்சிருப்பீங்க. அந்த ஒரு சாதாரண மனிதன், ஒரு சமாரியன், தீண்டத்தகாதவன், புறம்பாக்கப்பட்டவன், அற்பமாய் எண்ணப்படுகிறவன், வியாதிப்பட்டு கிடக்கிறான். அந்த பக்கம் ஒரு ஆசாரியன் போகிறான், லேவியன் போகிறான், எல்லாரும் கடந்து போன பிறகு அந்த பக்கம் வந்த சமாரியன் அவன் மேல் மனதுருகி அந்த அடிபட்ட மேலே காயத்தை எண்ணெயை வார்த்து அவனை சத்திரத்தில் கொண்டு போய், அதுபோல தேவன் திக்கற்ற அநாத பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலத்தின் தேவனாக, நம்பிக்கை அருள்கிற தேவனாக, அவரை நம்புகளுக்கு அவர் விசேஷமான கிருபைகளை தருகிறவராக. என்ன அந்த விசேஷமான கிருபை? அவருடைய நாமத்தை தருகிறார். இப்ப எனக்கு முன்பாக ஒரு இனிஷியல் இருக்குல்ல, நான் என்னாருடைய மகன், அவர் என்னாருடைய மகனா, அவருடைய பேரு நான் என்ன பண்ணோம், இனிஷியல் என்ன இந்த பூமியில துவங்கியவர் அவர் தான். நான் இந்த மனுஷனா வாழ்றதுக்கு அவர் தான். ஆனா அந்த மனுஷனோட குணம் என்ன? பொய் பேசக்கூடியவர், குடிக்கக்கூடியவர், என்னன்னா பாவம் வந்து எல்லாம் ஒரு திருடன், கீழ்ப்படியாதவன், குடிகாரன், பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு காப்பாற்ற தெரியாதவன், அவனுக்கு பிறந்த நான். இப்படி குற்றத்தின் மத்தியிலே வாழ்கிற, வறுமையின் மத்தியிலே வாழ்கிற, கண்ணீர் மத்தியிலே வாழ்கிற என்னை உலகத்திலே சிருஷ்டிக்கத்தர், சகல ஞானமும் கிருபையும் அறிவும் பரிசுத்தமும் நீதியுள்ள சிருஷ்டிக்கத்தர் என்னை அவருடைய மகனாக, அவரை புத்திர ஸ்வீகாரமாக என்னை தத்தெடுத்துக் கொள்கிறார். அது மாத்திரம் இல்ல, எனக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். யோவான் 14:14 நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஒரு அதிகாரம். என்ன அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ள எனக்கு அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்பதுதான் எனக்கு கொடுக்கிற ஒரு அதிகாரம். அருமையானவர்களே, உங்க வறுமை மாற வேண்டுமா, உங்களுக்கு கண்ணீர் மாற வேண்டுமா, இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் அந்த இயேசுடைய பெயராலே வானோர் பூலகத்தருடைய முழங்காலாம் முடங்குமா. அந்த நாமத்துக்கு பரலோகத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் இருக்கான். நீங்க அப்போஸ்தலனுடைய 4:12 படித்தா, வானோர் பூமியின் கீழோர் பூமி எல்லாரும் முழங்காலும். ஆமே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டடப்படவில்லை. ரட்சிப்பு என்றால் நமக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு, நமக்கு ரட்சிப்பை தருவதற்கு, நமக்கு பாதுகாப்பை தருவதற்கு, நமக்கு சுகத்தை தருவதற்கு அந்த நாமத்தை மனிதனுக்கு இலவசமாய் கொடுத்தார். இது நம்மை நேசிக்கவோ, நமக்கு பாராட்டவோ, நமக்கு ஒரு உதவி. எங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரன், எங்க சொந்தக்காரன் இப்படி சொல்ல முடியாத நம்மை தான் அவர், நான் இருக்கிறேன், இந்த வானத்தையும் பூமியை படைத்த நான், சர்வத்தையும் படைத்த நான் உன்னை என்னுடைய மகனாக மகளாக முத்தரித்தேன். அதோடு இல்ல, உரிமைகளை தருகிறார். என் நாமத்தில் எதை கேட்டால் நான் அதை செய்வேன், நீங்கள் உங்கள் குறைகள் நிறைவாகும்படி என் நாமத்தில் கேளுங்கள் என்று சொன்னார். தேவ மக்களை, பஞ்சமும் பட்டினியும் வறுமையும் உங்க வாழ்க்கையை அழகழிக்கும் என்றால் இந்த வானத்தையும் பூமியை படைத்த இறைவன் உங்களை என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் செய்வேன். 1:14 படிக்கும் போது அங்கு அவர் நாமத்திலே எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றின ஒரு தைரியம். இன்றைக்கு அருமையானவர்களே, ஏசப்பா நாமத்தை ஏதோ வாயில சொல்றதில்ல, அது மண்டையில வச்சுக்கிறது இல்ல. அவர் நாமத்தை குறித்த
ஒரு ஜெபம் பண்ணுங்க, அவர் நாமத்தில் கட்டிடுங்க. எல்லா அருளுக்கும் மேலான தேவ புத்தி, தேவ சமாதானம் உங்களை ஆட்கள். ஒருவேளை ஞானம் குறைவா இருக்கா, அறிவு குறைவா இருக்கா, ஆசீர்வாதம் குறைவா இருக்கா, வியாதி நடுவே வாழ்றீங்களா, அவர் நாமம் மெதுவா மெதுவா உங்களை அற்புதத்தினராய் கொண்டு வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இப்ப திரும்பி பாருங்கள், அந்த நாமத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு அந்த நாமத்துக்கு கீழ்ப்படியும் போது, அந்த நாமத்தை உள்ளத்தில் சுமக்கும் போது உங்கள் வறுமை தரித்திர ஏழ்மையெல்லாம் மாறிக்கு மாத்திரம் இல்ல, உங்கள் கெட்ட சுபாவங்கள் மாறி இருக்கும், உங்களோட குணங்கள் மாறி இருக்கும், உங்க பேச்சு மாறி இருக்கும். ஒருவேளை நீங்க களவாணியா இருப்பீங்க, திருட்டு பசங்களா இருப்பீங்க, பொய் பேசுகிறாளா இருப்பீங்க, பிறரை வஞ்சிக்கிறது ஏமாத்துறாளா இருப்பீங்க. ஆனால் அந்த நாமம் உள்ளே வர வர அவரை போல மாற்றுகிறது. அதுதான் சங்கீதம் 91:11 சொல்லுகிறது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். அப்ப இயேசு நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கும் போது, நாமத்துக்கு கீழ்ப்படியும் போது, அந்த நாமத்திற்கு எதை கேட்டாலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் பஞ்சமும் பட்டினியும் வறுமையும் தரித்திரம் உங்களை ஆட்கொள்கிறதா, அவர் நாமத்தில் கேளுங்கள். உங்க வாழ்க்கை ஒரு வெற்றி, ஒரு ஜெயம் உங்களை ஆட்கொள்ளும். என் நாமத்தில் கேளுங்கள், உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்கும் என்று சொன்னாரே. கேட்போம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம் தலைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. ஆமென்.